ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு, 3 பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் டு குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பார்த்த உடனே ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங் கேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் பார்க் கேட்டுங்க. ஸோ ஒரு 30 ஃபீட் மெயின் ரோடுக்கு மேலேயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. பஸ் போகிற ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம இதை எந்த வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஸோ பில்டர் தரப்புலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து வீட்டை வந்து உடனே பார்த்து உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் டியூப் ராடில் ஸ்ட்ராங்கான கேட்டு. அதில் வந்து ஒரு வுட் டெக்ஸ்சரில் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கோல்டன் பெயிண்ட்டும் அழகாக அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குட் ஃபீலாக இருக்குங்க. இது வந்து விசிட்டர் கேட்டு. விசிட்டர் கேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் தான் கேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் பெருசாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு. கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் எதனா விட்டுக்கலாம். செட் பேக் வந்து இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் விட்டுட்டும் போன உங்களுக்கு வந்து இன்னொரு 2-3 பைக் கூட விடலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் டிசைனில் அழகாக வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் EB வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வெஸ்ட் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. ஸோ இது வந்து டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குங்க. லாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் கோத்ரேஜ் லாக் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஹால் தாங்க பார்க்குறோம். ஹாலில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு. ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி அழகாக வந்து ஸ்பாட் லைட்லாம் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க. இப்போ வந்து வுட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ப்ளைவுட்லாம். அதனால் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரெடி டு ஆக்குபை வந்தோடனே உங்களுக்கு வந்து போடுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ISI முத்திரை இருக்கிற மாதிரி ஒரு பிராண்டடான ப்ளைவுட் தான். ஸோ 100% ஹார்ட்வுட் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வுட்டில் தான் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணுறாங்க. நல்லா அழகான ஒரு ஃபால் சீலிங், ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டிருக்காங்க. ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்கும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 வருங்க. இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க பார்க்குறோம். ஹால் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு லுக்கு தருதுங்க. இது வந்து காமன் டாய்லெட்டில் ஒரு டோர் வந்து PVCயில் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து டைல்ஸ் வந்து நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவோங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது. இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு இன்வெர்ட்டருக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக வந்து ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்துவில் உங்களுக்கு வந்து அழகாகவே இது வந்து பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு டீசென்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே L டைப்பில் போட்டிருக்காங்க. அதில் கிரானைட் ஃபினிஷும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் SS வந்து அழகாக ஒரு சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க. இங்கே வந்து ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சனில் நல்ல ஒரு அழகான ஒரு ஜன்னல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு வென்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃப் டோர் தான். டோர்லேருந்து என்ட்ரானோடனே இது வந்து செட்பேக்கு வர வழி தாங்க. இந்த சைடில் செட்பேக்கு இந்த ஆஸ் பர் வாஸ்துவில் உங்களுக்கு வந்து போர் வந்து சனி மூலையில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செட்பேக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக்காக தாங்க இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க.
ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8க்கு ஒரு 10ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95 lakhs சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த லெவலில் வந்தீங்கன்னா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த லெவலில் வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். மைக்கா கலரு, அதுக்கப்புறமேட்டு கலர் ஆஃப் த இது மாடுலர் கிச்சன் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோரு, கீழே இருக்க காமன் பெட்ரூமோட டோருங்க. அதுவும் வந்து ஒரு ஃப்ளஷ் டோர் தான். உள்ள என்ட்ரானோட நல்ல ஒரு 10க்கு 11ன்ற சைஸில் ஒரு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு, லாஃப்ட்டில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்பாட்லைட் அழகாக பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. ஒரு டபுள் காட் பெட்ரூம், பெட்டு தாராளமாக போடலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இந்த இது பெட்ரூமு சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமையும் பார்த்துடலாம். டைல்ஸ் வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஹாலோட வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. அந்த வுட்டெல்லாம் எடுத்துட்டா இன்னும் வந்து ஸ்பேஷியஸாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த ஹாலு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு டீசென்ட் லுக்கில் இருக்குது. இந்த சைடில் வந்து எஸ்எஸ்ல ரெயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் வந்து டெஃப்லான் கிளாஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க. ஸோ இங்கேருந்து கீழே வியூ தான் காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லாபி ஏரியா தான் இருக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குட் லுக்கிங்கில் இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்வுட் டோர் தான். உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடு இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 அடி வருங்க. இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். 2 ஜன்னல் வச்சு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. இன்னொரு 10-15% வந்து ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. ஃபேன் ஃபிட்டிங், லைட் ஃபிட்டிங் எல்லாமே அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கபோர்டு எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே மார்பிள் ஃபினிஷில் இருக்குங்க. மேலே சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷன் வந்து அழகாகவே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது. 6க்கு 8.5 சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. நல்ல இதுவும் ஒரு ப்ரீமியம் இல்லை சூப்பராகவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனிக்கு போகிற டோரு. அது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பால்கனி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சுற்றி நீங்களே பார்க்குறீங்க நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான். நல்ல ஒரு மெயின் ரோடுக்கு நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க. இது வந்து பஸ் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க இந்த வீடோட 3rd பெட்ரூம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இங்கே மேலே வைக்கிறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதுக்கு அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இது இந்த வீட்டோட 3rd பெட்ரூமோட டோரு. அதுவும் நல்லா ஒரு அழகான லேட்டஸ்ட் டிசைனில் நல்லாவே இருக்குங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பெட்ரூம் தாங்க. ஒரு டபுள் காட் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தாங்க இருக்குது. டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதுலேயே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டோட அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே வந்து அழகாக வந்து பட்டி பார்த்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டாச் டாய்லெட்டு. இதோட டோரும் ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷ்லான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூமாக தான் இருக்குது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 8.5 சைஸில் இருக்குங்க. ஃபிட்டிங் வந்து நல்லா வந்து அழகாக வந்து லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே வந்து வென்டிலேஷனுக்கு அழகாக வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க.
ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்கிற 3 பெட்ரூம் வீடு தான் பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க மொட்டை மாடி போயிட்டு மொட்டை மாடியும் பார்த்துடலாம். ஃபுல்லாகவே அழகாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து ஏறுறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க. மாடியில் வந்தீங்கன்னா இதுதான் வந்து மாடியோட ஃபுல் வியூ தான். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் இது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு தான் வந்து ஆல்ரெடி கட்டி முடித்து கொடுத்தாச்சு. எல்லாருமே கஸ்டமரே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான். இது வந்து மெயின் ரோடு, பஸ் போகிற மெயின் ரோடுங்க. ஒரு 30 ஃபீட் மெயின் ரோடு. இது சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, see you, bye.